வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். சர்க்கரை நோய் கட்டுப்பாடுன்றது வெறும் மருந்துகளை பற்றியது மட்டுமல்ல, அது சரியான வாழ்க்கை முறை தேர்வை பற்றியது ஆகும். இன்றைக்கி நாம் 10 கட்டளைகள், ஒவ்வொரு சர்க்கரை நோயாளியும் அனுசரிக்க வேண்டிய 10 விதிகளை பற்றி, டாப் 10 டிப்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த 10 கட்டளைகளும் சர்க்கரை நோயின் காம்ப்ளிகேஷன்ஸை தடுத்து நிலையான சர்க்கரை அளவை பராமரித்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ மிகவும் முக்கியம். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை பார்க்கலாமா? ஒவ்வொன்றிலும் ஏன், எப்படி என்ற கேள்விகளுக்கு பதிலை பார்க்கலாம். கமாண்ட்மெண்ட் நம்பர் 1, கட்டளை நம்பர் 1, இரத்த சர்க்கரை அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். Thou shall monitor blood sugar regularly. ஏன்னா சர்க்கரை அளவின் ஏற்றத்தாழ்வுகளை கண்காணிப்பதுன்றது அதை முழுவதுமாக வெற்றிகரமாக கட்டுப்படுத்த உதவுது. எப்படின்னா, ஒவ்வொரு 3 மாதமும் தவறாமல் வெறும் வயிற்று சர்க்கரை ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிட்டு 2 மணி நேர சர்க்கரை போஸ்ட்பிராண்டைல் பிளட் சுகர், HbA1c 3 மாத சர்க்கரை அளவு கட்டுப்பாடு பரிசோதனை செய்ய வேணும். கட்டளை நம்பர் 2, ஒரு சமச்சீரான உணவை கடைபிடிக்க வேண்டும். Thou shall follow a balanced diet. ஏன், சாப்பிடும் உணவின் தேர்வானது இரத்த சர்க்கரை அளவை நேரடியாக பாதிக்குது. எப்படி? நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள், உதாரணத்துக்கு சிறுதானியங்கள், முழுதானியங்கள், காய்கறிகள் இவற்றையெல்லாமும் புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். சுத்தப்படுத்திய மாவுச்சத்து மற்றும் இனிப்பான உணவுகளை தவிர்க்க வேண்டும். கட்டளை நம்பர் 3, சரியான உடல் எடையை பராமரிக்க வேண்டும். Thou shall maintain a healthy weight. ஏன், அதிக உடல் எடை உடல் பருமன், இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்குது. எப்படின்னா, சாப்பிடும் அளவில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வோடு சாப்பிடணும். உடற்பயிற்சி மூலம் எக்ஸ்ட்ரா இருக்கிற வெயிட்டை குறைக்கணும். கட்டளை நம்பர் 4, தினசரி உடற்பயிற்சி செய்ய வேண்டும். Thou shall engage in daily physical activity. ஏன், உடற்பயிற்சியானது இன்சுலின் ஏற்புத்தன்மை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைச்சி சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் உதவுது. எப்படி? தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிஷமாவது சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி, யோகா இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யணும். கட்டளை நம்பர் 5, தேவையான அளவு தண்ணீர் பருக வேண்டும். Thou shall stay hydrated. ஏன், தண்ணீர் குடிக்கும் செயலானது உபரி சர்க்கரையை வெளியே தள்ளி ஃப்ளஷ் அவுட் செய்து நீரிழப்பு, டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பாதுகாக்குது. எப்படி? குறைந்தபட்சம் தினமும் 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதே நேரம் சர்க்கரை, கஃபீன் அடங்கிய குளிர்பானங்களை தவிர்க்கணும். கட்டளை நம்பர் 6, தூக்கத்திற்கும் மன அழுத்த நிர்வாகத்திற்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Thou shall prioritize sleep and stress management. ஏன், மோசமான தூக்கமும் அதிகமான மன அழுத்தமும் சர்க்கரை அளவு மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை அதிகப்படுத்துது. 10-3-2-1-0 என்ற விதியை கடைபிடித்து நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கணும். ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, தியானம், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், தளர்வு நுட்பங்கள் இவற்றை கடைபிடிக்கணும். கட்டளை நம்பர் 7, புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்துவதை நிறுத்த வேண்டும். Thou shall avoid smoking and alcohol. ஏன், புகைப்பிடிக்கிறதும் மது அருந்துவதும் சர்க்கரை நோயின் சிக்கல்களை, காம்ப்ளிகேஷன்ஸை ரொம்பவும் மோசமாக்குகிறது. இரண்டையும் படிப்படியாக குறைச்சி நிறுத்த வேண்டும். கட்டளை நம்பர் 8, மருந்துகளை பரிந்துரைத்தபடி தவறாமல் சாப்பிட வேண்டும். Thou shall take the medications as prescribed. ஏன், மருந்துகளை தவிர்ப்பது, ஸ்கிப் செய்வது
அபாயகரமான உச்சம் அல்லது தாழ்வு நிலையை உண்டாக்கும். மருந்துகள் அளவை, டோஸை, சாப்பிடும் முறையை எப்பொழுதும் மருத்துவர் அனுமதி இல்லாமல் கலந்தாலோசிக்காமல் மாற்றக்கூடாது. கட்டளை நம்பர் 9, கால் மற்றும் தோலின் ஆரோக்கியம் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சர்க்கரை நோயானது இரத்த ஓட்டத்தையும் நரம்புகள் ஆரோக்கியத்தையும் பாதித்து நோய் தொற்றுக்கான ஆபத்தை அதிகரிக்குது. தினமும் கால்களை பரிசோதனை செய்ய வேண்டும். சரியான காலணிகளை அணியணும். தோலை உலராமல் ஈரப்பதம் உள்ளதாக மாய்ஸ்சரைசராக பார்த்து கொள்ள வேண்டும், புண்வராமல். கட்டளை நம்பர் 10, தொடர்ந்து ரெகுலராக மருத்துவ பரிசோதனை, ஹெல்த் செக்கப் செய்ய வேண்டும். Thou shall undergo regular health checkups. ஆரம்ப கட்டத்திலேயே சிக்கல்களை, உதாரணத்துக்கு இதய நோய், சிறுநீரக பாதிப்பு, நரம்பு பாதிப்பு இவற்றை கண்டுபிடிப்பது உயிர்களை காப்பாற்ற உதவும். HbA1c, கொலஸ்ட்ரால், சிறுநீரக வேலைப்பாடு சோதனை, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், இரத்த அழுத்தம் இவற்றை பீரியாடிக்காக குறிப்பிட்ட கால இடைவெளியிலே செய்ய வேணும். டாக்டரை குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது பார்த்தே ஆக வேண்டும். இப்போது நம்ம குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். கீழ்கண்டவற்றில் எதில் நார் சத்து அதிகம் இருக்கிறது? 1 ஒயிட் பிரெட், 2 ப்ரௌன் ரைஸ், 3 ஓட்ஸ், 4 பொட்டாட்டோ. போன வார குவிஸின் விடை குயினோவா. மினி டிட்பிட்ஸ்: அதிகாலை சூரிய ஒளியில் இருப்பது குறைந்தபட்சம் 15 நிமிஷமாவது இரத்த சர்க்கரை அளவையும் இன்சுலின் ஏற்புத்தன்மையையும் அதிகப்படுத்துகிறது என்ற புதிய ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. எவ்வளவு நேரம் நம்ம சர்க்கரை நோயை சிறந்த முறையில் கட்டுப்படுத்த 10 கட்டளைகளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸை பார்த்தோம். இந்த 10 கட்டளைகளும் நமக்கு நாமே இட்டுக்கொண்ட கட்டுப்பாடு கோட்பாடுகள். தட்டி கழிக்காமல் அனுசரித்தா வெற்றி நிச்சயம். எல்லோருமே உங்கள் அனுபவத்தை பகிருங்க. வேறு ஏதேனும் டிப்ஸ் இருந்தாலும் இந்த 10 தவிர கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த 10ல் நீங்கள் எதை அனுசரிக்கிறீங்க ரெகுலராக என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும். உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.